Hi children, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மறுபடியும் இந்த ஆன்லைன் சண்டேஸ் கிளாஸ் மூலமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் லார்ட்ஸ் பிரேயர். இன்னைக்கு கூட நம்ம லார்ட்ஸ் பிரேயர் ஷார்ட்டாக பண்ண போகிறோம். ஃபோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் bow down your heads. Let's pray. Our Father who art in heaven, hallowed be thy name. Lead us not into temptation, but deliver us from evil. Lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, the power, and the glory, forever and ever. Amen. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது டெம்டேஷனாக உங்களுக்கு என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்படியே அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருந்தாலும் அது என்னதுங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு யூ நோ நத்திங். இந்த கண்டிஷனில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஃபர்தர் யூ ஆர் நாட் கோயிங் டு ஆஸ்க் எனி கொஸ்டின், யார்கிட்டையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால நீங்கள் யூ ஆர் பிளாங்க், யூ டோன்ட் ஹாவ் நாலேஜ் அபவுட் திஸ் டெம்டேஷன். நெக்ஸ்ட் என்ன செய்கிறீங்க, நீங்கள் வாட், இது என்னது அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்குறீங்க. இப்போ நீங்கள் என்னது, வாட் இஸ் டெம்டேஷன் அப்படின்னு கேட்டதுனால யூ காட் சம் இன்ஃபர்மேஷன். ஸோ யூ ஆர் என்டரிங் இன் டு த நாலேஜ் ஃபேஸ். ஸோ இந்த நாலேஜ், டெம்டேஷனை பற்றி நாலேஜ் வந்த உடனே நீங்கள் உடனே என்ன செய்கிறீங்க, ரீசன் பண்ணுறீங்க. இந்த டெம்டேஷனுக்கு காரணம் எய்தர் த டெம்டேஷன் ஆர் த டெம்டர் ஆர் போத் அப்படின்னு நீங்கள் கன்க்ளூட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட். இப்போ அடுத்த ஃபேஸுக்கு போகிறதுக்காக நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்க, ஹவு டெம்டேஷன் இஸ் கம்மிங்கிற கொஸ்டினை கேட்குறீங்க. ஸோ லாஸ்ட் வீக்கில் பார்த்தோம் ஹவு த டெம்டேஷன் இஸ் கம்மிங். ஒன் இஸ் த கிரேவிங்ஸ் ஆஃப் த சின்ஃபுல் மேன். அதில் we saw about the pleasure and the lust which comes through the body. Next, lust of our eyes, that is how the desire and evil desire comes through the soul. Third one பார்த்தோம் about the boasting. It is a godlessness. So how we have a will and how we have a evil will which comes through the heart. நீங்கள் இப்போ how எப்படின்னுங்கிற கொஸ்டினை நீங்கள் கேட்டதுனால நீங்கள் you got some facts. இந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுனால யூ ஆர் என்டரிங் இன் டு த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேஸ். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே என்ன ஆகுது, யூ ஆர் கம்மிங் டு நோ த காஸ். த காஸ் இஸ் மை ஹார்ட், சோல் அண்ட் பாடி. ஃபஸ்ட்டாக நம்ம இந்த ஃப்ரூட் வர்றதுக்கு காரணம் பிரான்ச்னு பார்த்தோம். ஃபர்தர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோடனே உங்களுக்கு என்ன புரிஞ்சது, இந்த ட்ரீ தான் அந்த ஃப்ரூட் வர்றதுக்கு காரணம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன செய்றீங்க, நீங்கள் ஃபர்தர் வை திஸ் ட்ரீ கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் see lot of root inside. ஸோ ஐ am finding the root cause. ஸோ அதனால ஐ am coming to know the truth. இப்போ நான் உங்கள்கிட்ட அதே கொஸ்டின் கேட்க போகிறேன். நம்ம டெம்டேஷனுக்கு வாட் இஸ் த ரூட் காஸ், ஒய் டெம்டேஷன் கேம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்ட உடனே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறீங்க, மேலே கையை காட்டுறீங்க. யாரை காரணம் சொல்கிறீங்க, காட் தான் இப்போ இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னு கேட்டால் நம்மளை படைச்சது யார், காட். நமக்கு ஹார்ட்டு, சோல், பாடி எல்லாமே தந்தது காட். அதனால காட் தான் ரீசன், காட் தான் ரூட் காஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த ட்ரூத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து கார்டன் ஆஃப் ஈடனுக்கு போக போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டாக சண்டேஸ் கிளாஸ் வந்த உடனே பிகினர் கிளாஸில் முதல்ல சண்டேஸ் கிளாஸ் டீச்சர்ஸ் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, கிரியேஷன் ஆஃப் காட். ஸோ இன் த பிகினிங் காட் கிரியேட்டட்னு என்ன செய்கிறாங்க, ஒன்றா சொல்லுவாங்க, என்னெல்லாம் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் கிரியேட் பண்ணி கடைசியில் யாரை கிரியேட் பண்ணுறாரு, God is creating man. So the man creation is little different from the other creation. பார்த்தோன்னா
God is making man in his own image and his likeness. So this way the man is different from all other creation. ஸோ அப்படி பண்ணிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அதுக்கு முன்னால் படைக்கப்பட்ட எல்லா கிரியேஷனுக்கு மேலேயும் அவனை ரூல் பண்ணுறதுக்காக, அதை டேக் கேர் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறார், ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறார். எதுக்கு இதெல்லாம்? ரூல் ஓவர் த ஃபிஷ் ஆஃப் த சீ, தென் பேர்ட்ஸ் ஆஃப் த ஏர் and livestock and all the creatures that move along the ground. So இது எல்லாத்துக்கு மேலேயும் he is giving the power over all the things. இப்போ God வந்து மனுஷனை வந்து in his own image and own likenessல வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. பட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? நீ வந்து இந்த கார்டன்ல இருந்து என்ன வேணாலும், எந்த ட்ரீல இருந்து என்ன வேணாலும் நீ சாப்பிட்டுக்க, ஆனால் என்ன செய்யக்கூடாது? யூ ஷுட் நாட் ஈட் த ஃப்ரூட் ஃப்ரம் த ட்ரீ ஆஃப் த நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். ஜஸ்ட் நீங்கள் அந்த வேர்டு நோட் பண்ணிவிடுங்க, நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து கார் வாங்கியிருக்கிறீங்க. ஸோ அந்த கார்லேருந்து உங்களை அங்கேயும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு டிரைவரை அப்பாயிண்ட் பண்ணுறீங்க. So the driver knows in and out of the driving, he knows all the places where to go, everything he knows, but he will be waiting at your doorsteps till you tell எங்க உங்களை கூட்டிட்டு போகணும்னு சொல்றீங்களோ அங்க he will take you there and he will bring it back. So this way he can do all the things, man can do all the things, but on his own he will not be able to do. So he is selfless. That means he was created in the image of God, but he will not be himself. He himself will not be like a God. So this is what we are seeing. So God is forbidding to be like God by forbidding this knowledge of good and evil. So in the knowledge of good and evil என்ன எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், this is a tape recorder. Okay, so God is giving you the tape recorder and he is giving all the cassettes. You can play anything, any song you want, he is giving. But what God is telling, there is, you can see there, you can see a record button. So you don't press this record button. So that way, if you press, what is the happens? So that whatever songs in the cassette, it will go off. Whatever in the outside world will enter into the cassette. So that's why God is forbidding, do not eat from the tree of knowledge of good and evil. So when first God created man, he was holy and righteous. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம், மனுஷனுடைய லைஃப் சைக்கிள் பார்க்கும்போது ஹீ இஸ் பாசிங் த்ரூ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். ஸோ அந்த ஃபேஸில் 0 to 4 years நான் எடுக்கிறேன். ஸோ அந்த ஏஜில் என்ன நடக்குது? இஸ் அ நியூ பார்ன் பேபி இஸ் தேர், ஸ்டில் த பேபி இஸ் நாட் க்ரோன். ஸோ ஸ்டில் த பேபி இஸ் க்ரோயிங். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமந்து படுக்கிறீங்க, அடுத்து எழும்பி உட்காருங்க, இன்ஃபன்ட் ஸ்டேஜ். ஸோ இதுலேயே என்ன செய்யலை, காடுடைய கிரியேஷன் இஸ் நாட் ஓவர், யூ ஆர் ஸ்டில் பீயிங் கிரியேட்டட். ஸோ உங்களுடைய ஆர்கன்ஸ்லாம் டெவலப் ஆகுது, யூ ஆர் க்ரோயிங் அண்ட் ஸ்லோவாக என்ன செய்கிறீங்க, நவ் யூ ஆர் ஏபிள் டு ஸ்டாண்ட் அண்ட் வாக். ஸோ திஸ் இஸ் த டாட்லர் ஸ்டேஜ். ஸோ தி 0 to 4 years still the growth is not completed. So that means you are still in the holy and righteous phase. Now enna cheyaporom, we will see the range from 5 to 12 years. So for the 5 to 12 years la enna agudhu, you are called boy child or girl child, means you are passing through the childhood. So in the childhood la enna agudhu, you are all the internal organs and the external organs ella enna cheyudu, they are growing at very faster rate. So still your creation is not completed, you are in this whole, you are holy and righteous. So நம்ம பைபிளில்
உங்களுக்கு இது எல்லாம் தெரிஞ்ச ஸ்டோரி. என்ன ஆகுது இது? God is delivering them from the bondage of Egypt. அவங்கள வந்து கூட்டிட்டு எங்கே போகிறாரு? அவர் வந்து ப்ராமிஸ் லேண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி போகிற வழியில் அவருடைய எல்லா அற்புதத்தையும் எல்லா அதிசயங்களையும் கண்ணால் கண்ட மக்கள் என்ன செய்கிறாங்க? ஆல்வேஸ் அவங்களுக்கு வந்து தே ஆர் லுக்கிங் பேக் டுவர்ட்ஸ் த எஜிப்டில் நடந்த அவங்க சந்தோஷப்பட்ட காரியங்களை பற்றியே யோசிக்கிறாங்களே தவிர அந்த ப்ராமிஸ் லேண்டை பற்றி அவங்களால அதை புரிஞ்சுக்கிடவே முடியல. அதனால காட் என்ன செய்கிறாரு? he became angry and he tells only the little ones they will enter the promised land. அந்த லிட்டில் ஒன்ஸ் எப்படிப்பட்டவங்களாம்? they do not yet know good from bad. ஸோ உங்களுக்கு என்ன தெரியாது? குட் எதுன்னு தெரியாது, பேட் எதுன்னு தெரியாத ஸ்டேஜ் தான் என்னது? யுவர் சைல்ட்ஹுட். அது மாதிரி நியூ டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? ஒருத்தன் வந்து சைல்டை போல் மாறலைன்னா என்ன செய்ய முடியாது? அவனால் கிங்டம் ஆஃப் காடுக்குள்ளே என்ன செய்ய முடியாது? நுழைய முடியாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்துவே என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. ஸோ என்ன ஒரு சிச்சுவேஷனில் என்ன ஆகுது? சில்ட்ரன்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஏசப்பாட்டை கொண்டு வராங்க. இந்த டிசைபிள்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? போங்க போங்க, அவர் பிஸியாக இருக்கிறாரு, இப்போது அவர் தொந்தரவு பண்ணாதுங்கன்னு சொன்ன உடனே என்ன சொல்கிறாரு ஜீசஸ்? இந்த லிட்டில் சில்ட்ரன் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் டோன்ட் ஸ்டாப் them. அவங்கள என்ன செய்யக்கூடாது? do not hinder them. ஏன்னா kingdom of heaven belongs to such as this. ஸோ நீங்கள் இந்த லிட்டில் சில்ட்ரன் நீங்கள் வந்து you are created holy and righteous. So by the time 12 years you are completed, almost your creation is completed. Now you can do anything, but still you are holy and righteous. So next phase பார்த்தோன்னா 13 to 18 years. ஸோ இதில் தான் உங்களுக்கு யூ ஹுட் ஹவ் ஸ்டடிட் இன் யுவர் பிகினர் கிளாஸ். என்ன செய்கிறாரு? காட் வந்து மனுஷன் தனியாக இருக்கிறது நல்லதில்லை, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவான்னு சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் த ஏஜ். இந்த ஏஜ் என்ன சொல்கிறோம்? அடலசன்ட்னு சொல்கிறோம். ஸோ திஸ் அடலசன்ட் இஸ் த ஸ்டேஜ் பிட்வீன் சைல்ட்ஹுட் அண்ட் த அடல்ட்ஹுட். ஸோ இன் பிட்வீன் இட் இஸ். ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது? யூ ஆர் அண்டர்கோயிங் physical change, physiological change and psychological change. So many changes are happening. You are becoming boy and you are becoming young boy and young girl, and you are slowly moving towards a man and woman. So this phase is a very crucial phase. Mainly your reproductive systems are getting developed. So in the stage வந்து நான் வந்து என்ன சொல்றேன்னா, it is like a cat on the wall. ஸோ கேட் வந்து இருக்கும்போது நமக்கு தெரியாது அந்த பக்கம் போகுமா இந்த பக்கம் போகுமான்னு தெரியாது. ஸோ யூ ஹாவ் ஒன் சைட் அ காட்லி வேஸ் அண்ட் அனதர் சைட் இஸ் அன்காட்லி வேஸ். ஸோ ஒன் சைட் வேர்ல்ட் அண்ட் அனதர் சைட் காட். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து யூ ஹாவ் டு டிசைட் விச் சைட் யூ ஹாவ் டு ஜம்ப் இன். Okay, now everything is going on well. They are enjoying in the Garden of Eden, and now Adam is gone for work and Eve is plucking fruit for her husband. அப்போதான் என்ன நடக்குது? இந்த சர்பண்ட் வந்து டிசீவ் ஈவ்னு பார்க்குறோம். ஸோ அதனால they are eating the fruit which was forbidden by God. ஸோ அதனால அவங்களுடைய ஐஸ் are opened, they realize they naked. ஸோ உடனே என்ன செய்கிறாங்க? அவங்க வந்து they are making a covering for themselves using sewed fig leaves. So the fig leaves வச்சு அவங்களுக்குனே அவங்களாவே they themselves they made the coverings. And when God came in the evening என்ன செய்றாங்க? ஓடி போய் ஒளிச்சுக்கிட்டாங்க. ஸோ இதுல வந்து அவங்களுக்கு வந்து என்ன வந்துருச்சு? செல்ஃப். அவங்களாவே என்ன செய்ய முடியுது? ஏதோ ஒன்று கிரியேட் பண்ண உருவாக்க முடிய தன்மை அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வசனம் ஜெனிசிஸ் 3:22 பார்த்தோம்னா God is telling the man has become like one of us. So that means he has become like God. He can create knowing good and evil. ஸோ பட் இங்கே என்ன ஆகுது? குட்டும் இருக்குது, ஈவிலும் இருக்குது. ஸோ அதனால்
என்ன செய்கிறாரு, கடவுள் வந்து ட்ரீ ஆஃப் லைஃப்பை வந்து அவன் அந்த ட்ரீலேருந்து சாப்பிட்டு அவன் என்னைக்கும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அவனை வந்து அந்த கார்டன் ஆஃப் ஈடனை விட்டு அடித்து வெளியே விரட்டிடுறாரு. ஸோ அவங்க அதுக்கு பிறகு உள்ள மனுஷங்களாம் என்ன செய்கிறாங்க, இப்போ அவங்க வழியில் அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அப்படி என்ன நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதை தான் நான் சொன்னேன். இந்த சப்போஸ் நீங்கள் டிரைவர் வச்சுருக்கிறீங்க, he started going everywhere wherever he wants. நீங்கள் உங்களுக்கு போகணுன்னு இருக்கும்போது அந்த டிரைவரே காணலை, அவர் கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் என்ன செய்யிட்டான், மனுஷன் மாறிட்டான். கடவுள் வந்து மனுஷனை தனக்காக படைச்சாரு. பட் இப்போ என்ன செய்கிறான், மனுஷன் வந்து தன்னுடைய வழியில் அவன் போக ஆரம்பிக்கிறான். திஸ் இஸ் டியூ டு த not due to the understanding of good and evil, is not due to the will of good and evil, it is the knowledge of good and evil. So இந்த knowledge எப்படி நமக்கு வருதுன்னு நம்ம முதல்ல பார்த்தோம். So the knowledge is coming through the body. So the Adam க்கு பிறகு, so he is having son Seth in his own likeness and in his own image. So that means after the eating of the fruit, they lost the image of God. So that image of God means he is becoming, God created him as a holy and righteous. Now he is becoming unholy and unrighteous because of the knowledge of good and evil. So this phase is starting from 18 plus 19 years onwards. This phase is starting. I will call this man as a natural man. So this is the natural man. So ஆடம்க்கு நம்மளுடைய ஜென்ரேஷன் நம்ம ட்ரேஸ் பண்ணோம்னா கடைசியில் எங்கேருந்தா வந்திருப்போம், நம்ம சேத்துலேருந்து வர்றோம். ஸோ இந்த ஏஜில் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, யூ ஆர் யூத் ஸ்டேஜில் இருக்கிறீங்க. ஸோ யங் மேன் அண்ட் யங் உமன், யூத்தில் இருக்கிறவங்க. அடுத்தது மேன் அண்ட் உமன் அண்ட் ஓல்டு உமன் அண்ட் ஓல்டு மேன். இது எல்லாருமே என்னது, தே ஆர் இன் திஸ் ஃபேஸ். They are in the likeness of, we are in the likeness of Adam, the natural man. So the natural man has got the image and likeness of Adam. So after eating the fruit, அவங்க செய்கிற நல்ல காரியம் என்னது, they are covering themselves with the fig leaves. So it's a good thing they have done. Adam and Eve have done the good thing. They are covering their body. It's not a bad thing. But next என்ன ஆகுது, இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, காயின் அண்ட் ஆபேல். காயின் என்ன பண்ணுறான், he is becoming the இது நிலத்தை பயிரிடுகிறவர் ஆகிறான். அண்டு ஆபேல் வந்து எனக்கு கால்நடைகள், ஆடு மாடுகள்லாம் மேய்க்கிறவன் ஆகிறான். ஸோ அவங்க வந்து செய்கிறாங்க அதுக்கு பிறகு. ஸோ தே ஆர் பிரிங்கிங் ஆஃபரிங் டு காட். ஸோ அவங்க ஆஃபரிங் படுக்கும்போது என்ன செய்கிறாரு, காட் இஸ் லுக்கிங் டுவர்ட்ஸ் ஆபேலுக்கு ஆஃபரிங்கை வந்து அக்செப்ட் பண்ணுறார். ஸோ உடனே அவனுக்கு என்ன செய்யுது, காயினுக்கு வந்து இந்த நாலேஜ் இஸ் கம்மிங். அதனால என்ன செய்கிறான், அவன் இஸ் பிகமிங் வெரி ஆங்க்ரி அண்ட் டவுன் காஸ்ட். ஸோ இப்போ இன்னும் அவன் எந்த சின்னுமே பண்ணலை, பட் ஹீ காட் த நாலேஜ். ஓகே, கடவுள் வந்து என்னுடையதை அக்செப்ட் பண்ணலை, என்னுடைய பிரதருடையதை அக்செப்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு he got the knowledge. Now he is very upset. Now God is warning. ஏன்னா இப்போ வந்து we have given a 2 path. One is good and evil. So if I do something which is good, then it is not wrong. If I do wrong, it is not right. So I can be in any one of the way. I cannot be half right, half wrong. Like you cannot have half pass and half fail. So either you are pass or you are fail in your exam. Similarly, when மனுஷன் வந்து தன்னால் எதுவும் செய்ய முடியுது அவனால், பிகாஸ் ஆஃப் த நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். அப்படி செய்யும்போது எதர் இட் வில் ஃபால் இன் டு த குட் கேட்டகரி ஆர் இட் வில் பி இன் த ஈவில் கேட்டகரி. So God is warning, sin is slowly is encroaching. Is crouching at your door. என்ன செய்ய, நீ வந்து you should not allow. பட் அவன் வந்து அதை கேட்கல. அதனால என்ன ஆகுது, he is murdering God. ஸோ இது வந்து இந்த மனுஷன் செய்த முதல் பாவம்னு பார்க்குறோம்.
So sin has entered into the human life. இப்போ நம்ம வந்து தேர்ட் சாப்டரை பார்த்தோம்னா மேனால் வந்து தன்னாலே he himself is able to create. He has become like God. So now he is creating a covering for himself. It's a good one. But அதே டைமில் when you come to fourth சாப்டரில் வந்து என்ன ஆகுது, the man is doing the evil thing. He is murdering his own brother. So sin has entered in the human's life. அப்படி போயிட்டே இருக்கும்போது என்னது, சிக்ஸ்த் சாப்டருக்குள்ள என்ன ஆயிடுது, the evil is increased. The man's wickedness is great. So that every inclination of his thought is evil all the time, God is saying. So இது எப்போ இருந்து ஆரம்பிக்குதுன்னா, that inclination towards evil is starting from his youth onwards. That's what we saw the age group. After 18 years, 19 years onwards, the man is becoming, getting the knowledge of good and evil, and his inclination of heart வந்து evil from his youth. ஈவன் சில சமயம் லைக் ஓகே அட்வைஸ் பண்ணி எடுத்து தேவர் restricted ஆல்சோ, திருப்பி என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து தே ஆர் கோயிங் பேக் டு தேர் சின்ஃபுல் லைஃப். இதை வந்து நம்ம எப்படி வீல் நோ, இஃப் யூ ஜஸ்ட் ரீட் நியூஸ் பேப்பர் and open the TV channel, news channel, you will be hearing lot of evil things happening around the world, around you. So this verse confirms, so the wickedness has entered into the human life. So now creation la paakumbodhu, God is creating man for what? He is making him to rule over all other creation. So he has put everything under his feet. அப்படி கொடுத்த பிறகும் பட் என்ன செய்கிறோம், நம்ம வந்து we are not seeing everything is subject to him. அப்படி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பல காரியங்கள், so many non-willing things நம்ம ரூல் பண்ணுறதுக்கு பதிலாக இவையெல்லாம் என்ன செய்யுது, மனுஷனை ரூல் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து you have learned about the root cause for this temptation. அப்படின்னு வரும்போது உடனே நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க, யாரை சொல்கிறீங்க, முதல்ல நீங்கள் காட்னு சொன்னீங்க. இப்போ இவ்வளவு நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்த பிறகு நீங்கள் எல்லாரும் யாரை பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க, யூ ஆர் டெல்லிங் இட் இஸ் டியூ டு ஆடம் அண்ட் ஈவ். அவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஃபர்தர் ஸ்லைடில் வில் ஜஸ்ட் see what is happening. இப்போ இந்த ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 14 and 15ல பார்த்தீங்கன்னா, each one is tempted by his own evil desire. Please note this point. It is not because of Adam. Through Adam you have got the knowledge of evil, good and evil. But we are tempted by our own desire. It is not because by Adam's desire. So by our own evil desire we are tempted. ஆனால் அந்த டெம்டேஷனில் வந்து என்ன இல்லை, there is no sin is there. It is just a knowledge. So you are aware of the thing, you can do these good things or evil things. You have the knowledge. But this after this evil desire has conceived. So that means when I decide to do, then only it gives birth to sin. So when it's a sin, when it is full grown, it gives birth to death. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த you can see the cloth. It's a very pure white cloth. It's a original cloth. இப்போ நீங்கள் ஜஸ்ட் வெளியே போகிறீங்க, ஜஸ்ட் என்ன ஆகுறது, டஸ்ட் அதுக்கு மேலே பட்டுரு. ஸோ திஸ் இஸ் லைக் த ஈவில் டிசைர் as just it is dragging you, just it has touched. This is the knowledge of your good and evil. So if it is evil comes, it becomes sin. If it is a unwise thing when you do, it becomes a disease. That's what I am showing with the black color thing. Now next one, once it is conceived means you have decided to do that, so then it has become this stain in your cloth. So it has come in part of your cloth and it is sin. And same time, if it is coming into your in the unwise path, it becomes a disease. So
So now further நம்ம என்ன செய்றோம், when sin is fully grown means திருப்பி அதை பண்றோம், பண்ணி நம்ம என்ன ஆயிரும், அதே மாதிரி ஆயிரும். So we are full of the sin. So என்ன செய்றாங்க, மர்டர் பண்றாங்க, பண்ணி அவங்க என்ன செய்றாங்க, மர்டரா மாறிடுறாங்க. அது மாதிரி ஸ்மோக் பண்றவங்க ஸ்மோக் பண்ணி ஸ்மோக்கரா மாறுறாங்க. அது மாதிரி அதர் சைட்ல வந்து ஒரி பண்றவங்க ஒரி பண்ணிட்டே இருந்து என்ன செய்றாங்க, அவங்களுக்கு they end up into a lot of diseases. So நான் இப்போ வந்து summarize பண்ண போறேன். So கடவுள் வந்து God, when he created us in the beginning, we were holy and righteous. So you are inside you are there. Then you have your heart, and you have your soul, and your body, and the flesh. So இதுல வந்து the good thing எப்படி வருது, it is starting from you. You are will to do something, and you are desiring to do something, and your body is executing the thing. It is becoming good. So idhula vandu how I am able to process heart, soul and body. One more part nama paakrom. There is a mind is there. So through mind we are controlling each part to do the action. So அதனால தான் நீங்க வந்து வசனத்துல பாத்தீங்க, love the Lord your God with all your heart and soul and your strength. So and all together only you can do the any action. When you want to do, you can do the things through this. So இதுல பார்த்தோம்னா I am having heart only. There is only one heart, there is only one soul. But body எடுத்துக்கிட்டோம்னா you have நான் முந்தி explain பண்ண மாதிரி you have lot of senses. Even நமக்கு தெரியாமலே நிறைய senses இருக்கு. Example, you have pressure, sugar and balance பண்றது. So many senses God has created in your body to interface with this world. So now because of the eating of the fruit, எப்ப என்ன ஆகுது, எனக்கு இந்த பாடியில் உள்ள sense information எல்லாமே எனக்கு வந்து I am getting, so that I am able to do on my own whatever I want to do. So this becomes a common sense. It is giving all the sense information to you. Through that I am able to know good and evil. So I am starting creating myself. On my own I am creating the, okay, that is good. But you can see the arrow, it is coming other way. I am not going from inside to out, I am operating from outside to in. So இதுல வந்து என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தோம், நம்ம செல்ஃப்னு இருந்தா கூட அதுல வந்து கண்ட்ரோல் இல்லாம இருக்கு. When whatever we are making ourselves, there is no control. There is a problem with that. Then another is when there is an unwise thing when you do, it becomes your sickness. For example, நீங்க வந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு ஓவரா சாப்பிட்றீங்க, என்ன ஆயிருது, பல்லுக்குள்ள சூத்தையா மாறிடுது. அது மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரி பண்றோம், அந்த ஒரினால we are becoming sick. So unwise thing பண்றதுனால என்ன செய்றோம், we are becoming sick. Another is you are going for the evil path. So when evil is happening by you, then it becomes the sin. So this way when you see, it is not my body is making me to sin, it is not my soul, it's not my heart, it is me, myself. I am taking the decision either to go good way or evil way. Hi children, இப்போ வந்து நம்ம end message உடைய endக்கு வந்துட்டோம். So the in short சொல்லணும்னா, when God created, we are neutral, we are zero. Then when man got the knowledge of good and evil, then there is a two path he got. You can go on positive route or negative route, but most of our inclination was towards the evil one. And அதுக்கு காரணம் யாரு, நான் தான் காரணம். I am taking a decision to choose that way. இப்போ உங்களுக்கு முன்னால இந்த choices it is kept. நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க, you are going to decide, you are going to dedicate your life to follow the good way. That is should be your decision today. So நம்ம வந்து இப்போ இந்த வாரத்துக்குள்ள மெமரி verse பார்க்க போறோம்.
எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ரெடி, 1 2 3. Revelation chapter 22 verse 11. Let him who does wrong continue to do wrong. Let him who is vile continue to be vile. Let him who does right continue to do right. And let him who is holy continue to be holy. நம்ம தமிழ்ல சொல்லணும்னா வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன், A and B. A is the negative root and B is the positive root. Now you decide which route you are going to select. Now இதில் வந்து சின்ன பிள்ளைகள்லாம் நீங்கள் உங்களுக்கு படிக்கிறது கஷ்டமாக இருந்தால் only part B மெமரைஸ் பண்ணி by Friday you post it. Till we meet in the next message. God bless you. Bye.